என்று புதியவர்கள் கூறி நிற்க, அரிய மொழி என்று ஆராய்ச்சியாளர்கள் அடையாளம் காட்டி நிற்க, என் தந்தையும் தாயும் என் சிந்தையில் செதுக்கிய விந்தை மொழியாம் வியப்புறு தமிழே, திகைப்புறு மொழியே. ஐரோப்பிய மண்ணில் அவதரித்தாலும் என் அன்னை தமிழில் அடிதொழுதே வளர்ந்தவன் நான். வழக்கம் மாறாமல் வணங்குகிறேன் தமிழே உன்னை, வாழ்த்திடுவாய் வளமை போல் என்னை. சோகங்கள் தொடர்ந்தாலும் துயரங்கள் நடந்தாலும் மகிழ்ச்சியை தேடி மனதாலே பயணம் செய்யும் எண்ணருமை தாய்நாடாம் இலங்கை தேசத்தின் இரத்த உறவுகளாக இங்கு வருகிறார்கள் இருக்கும் பெரியோர்களே, கல்விமான்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் உரித்தாகட்டும். உறவுகளே, போர்ச்சூழலில் வாழ்ந்த மக்களுக்கு புற்றுநோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதனால் புற்றுநோய்கள் பற்றிய சில தகவல்களை உங்கள் முன் நாம் பகிர்ந்து கொள்கின்றேன். புற்றுநோய்களில் பல வகை புற்றுநோய்கள் உண்டு. அதில் சில வகை புற்றுநோய்கள் யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம், எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்று பலரை பயமுறுத்திக் கொண்டிருக்கும் நோய்களில் ஒன்று. ஆனால் உண்மையில் இது பயப்பட வேண்டிய நோய் அல்ல, விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய நோய். தொடக்கத்திலேயே கண்டுபிடித்து விட்டால் 95% குணப்படுத்தி நிம்மதியாக வாழ முடியும். இந்த நோய்க்கு இப்போது வியக்க வைக்கும் அளவுக்கு நவீன நோய் கண்டுபிடிப்பு கருவிகளும் நவீன ஊசி மருந்துகளும் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன. அதனால் தரமான சிகிச்சையால் உயிர் பிழைத்து நலமாக வாழ நிறையவே வாய்ப்பிருக்கிறது. ஆனால் அறிகுறிகளை அலட்சியப்படுத்தி விட்டு கண்டு கொள்ளாமலே இருந்தால் மட்டும்தான் இது ஆபத்தான நோயாக ஆகிவிடுகிறது. புற்றுநோய் வருவதற்கு என்னென்ன காரணங்கள் என்று பார்த்தால் பல காரணங்கள் உள்ளன. மூதாதையர் யாருக்காவது இருந்து அது சந்ததியாக தொடர்ந்து வர வாய்ப்புண்டு. நம்முடைய பழக்க வழக்கங்களாலும் வரும், நாம் உண்ணும் உணவுகளாலும் வரும், நாம் வீட்டில் உபயோகிக்கும் பொருட்களாலும் வரும், அதிகமாக உடலில் படும் சூரிய ஒளியாலும் வரும், சுற்றுச்சூழல் மாசுபட்டாலும் வரும். ஆண்களுக்கு என்று சில புற்றுநோய்களும் பெண்களுக்கு என்று சில புற்றுநோய்களும் இரு பாலருக்கும் என்று பொதுவான புற்றுநோய்களும் உண்டு. பெண்களுக்கு குறிப்பாக மார்பகம் மற்றும் கருப்பை புற்றுநோய்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த நோய்க்கான அறிகுறிகள் என்னென்ன? உடலில் எந்த பகுதியிலும் இந்த நோய் வரலாம். எந்த இடத்தில் அது வருகிறதோ அதற்கென்று தனித்தனி அறிகுறிகள் இருக்கின்றன. நுரையீரலில் ஒரு அறிகுறி, ஈரலில் இன்னொரு அறிகுறி, இப்படி இடத்திற்கு தக்கப்படி அறிகுறிகள் மாறும். ஆயினும் பொதுவாக 10 அறிகுறிகள் உள்ளன. அவை குணமாகாத புண், இரத்த வாந்தி அல்லது மரபாய் வழி இரத்த போக்கு, சளியில் இரத்தம் வெளிப்படுதல், மார்பிலோ உடலில் வேறு இடங்களிலோ கட்டி வந்து அது பெரிதாகிக் கொண்டே வருவது, மச்சத்தில் அரிப்பு அல்லது இரத்த கசிவு ஏற்படுதல், கழுத்து பகுதியில் ஏற்படும் வலியற்ற வீக்கம், திடீரென ஏற்படும் எடை குறைவு, காய்ச்சல், குறிப்பாக 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு மார்பில் வலியற்ற கட்டி தோன்றுதல், தாய்ப்பால் ஊட்டும் பகுதியால் ஒரு வகை திரவம் வெளியேறுதல், மார்பகத்தில் சிறிய புண்கள் உண்டாகுதல், உணவை விழுங்குவதில் ஏற்படும் சிரமம், திடீரென்று தோன்றும் அதிக மலச்சிக்கல். புற்றுநோய் வருவதற்கு என்னென்ன காரணங்கள் என்று பார்த்தால், வாயில் வரும் புற்றுநோய்க்கு புகைப்பிடித்தல், புகையிலை மெல்லுதல், முறையான பல் பராமரிப்பு இன்மை போன்றவை காரணமாகும். நுரையீரல் புற்றுநோய் புகைப்பிடித்தல், சிறுக்கல், தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு
அதாவது ஆஸ்பெட்டாஸ் சீற்றை வீட்டு கூரைகளுக்கு பாதிக்கும் மக்கள் ஆகியோருக்கு வர வாய்ப்பு உண்டு. வயிற்று புற்றுநோய் வருவதற்கு மது அருந்துதல், புகைப்பிடித்தல், வறுத்த பொரித்த உணவுகளை அதிக அளவு சாப்பிடும் முறையற்ற உணவு பழக்கம் ஆகியவை காரணமாகின்றன. ஈரல் புற்றுநோய்க்கு மது அருந்துதல் மற்றும் வைரஸ் தொற்று ஆகியவையும் காரணமாகின்றன. மார்பக புற்றுநோய்க்கான காரணம் பரம்பரையில் யாருக்காவது இருந்தால் அது தொடர்ந்து பரம்பரையாக தொடர வாய்ப்புள்ளது. மற்றும் உடற்பயிற்சியின் இந்திய குண்டான உடல்வாகு, சிறிய வயதில் அல்லது முதிர்ந்த வயதில் குழந்தை பெற்றல், கருத்தடை மாத்திரைகள் பாவித்தல், அதிக கொழுப்பு சத்துகள் நிறைந்த உணவு வகைகளை உண்ணுதல், குழந்தை இல்லாமை, ஒரு குழந்தை மட்டும் பெற்றெடுத்தல், தாய்ப்பால் புகட்டாமை, சில வகை இறைச்சி வகை உணவுகள் ஆகியவை காரணமாகின்றன. கருப்பை புற்றுநோய் என்பது 3 வகைப்படும். கருப்பை வாய் புற்றுநோய் அல்லது கருப்பை கழுத்து புற்றுநோய் என்று சொல்லப்படும் புற்றுநோய். இதற்கு இரு பாலனிலும் தவறான நடவடிக்கைகளே காரணம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த புற்றுநோய் உருவாகாமல் தடுக்க தடுப்பு ஊசி மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. வெளிநாடுகளில் இப்போது இதை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். 2வது கருப்பை புற்றுநோய், 3வது சூலக புற்றுநோய். இவை கர்ப்பப்பையின் உள்ளே வருவது. இதற்கான காரணங்கள் பரம்பரையில் யாருக்காவது இருந்தால் அது தொடர்ந்து பரம்பரையாக தொடர வாய்ப்புள்ளது மற்றும் கருத்தடை மாத்திரைகள் பாவித்தல், திருமணமாகாமல் இருத்தல், குழந்தை இல்லாமல் இருத்தல், இப்படி பற்பல காரணங்கள் உண்டு. அடுத்து இரத்த புற்றுநோய். இதற்கான காரணங்கள் இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்கப்படாவிட்டாலும் அதிகமான செயற்கை வெப்பம், உடலில் நச்சு பொருட்கள் கலத்தல் போன்றவையால் காரணமாகும். நோய்கள் நாட்பட்ட ஆறாத புண். இந்த புற்றுநோய்க்கு இவைகள் காரணங்கள் என்று சொல்லப்பட்டாலும் பிரச்சனைக்குரிய பழக்கமே இல்லாத ஒருவருக்கு கூட இந்த நோய் ஏற்படலாம். மது அருந்த மாட்டார், புகைப்பும் பிடிக்க மாட்டார் என்றாலும் அவருக்கு வயிற்று புற்றுநோய் வரலாம். வயிற்று புற்றுநோய் வந்துவிட்டதே என்று வருந்தி பயனில்லை. முற்றிலும் மாறுபட்ட இதர காரணங்களாலும் அவருக்கு நோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். இந்த புற்றுநோய்களை தடுக்க முடியுமா? முடியும். தடுக்க முயற்சிக்கலாம். மேற்கண்ட பழக்க வழக்கங்கள் இல்லாமல் இருந்தால் முடிந்த அளவு தடுக்கலாம் தானே. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் புகையிலை, மது, புகைப்பிடித்தல் போன்றவற்றை தவிர்த்து விடலாம். இதற்காக தொடக்க காலத்திலேயே அறிகுறிகளை கண்டறிய வேண்டும். முற்றிய நிலை என்றால் குணப்படுத்துவது கடினம். இதில் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்னவென்றால் சில வகை புற்றுநோய்கள் எந்த வயதில் வந்தாலும் குணப்படுத்த அதிக வாய்ப்பு இருக்கிறது. காலம் மாறிக்கொண்டே வருகிறது. நவீன சத்திர சிகிச்சை முறைகளும் கருவிகளும் வந்து கொண்டிருக்கின்றன. மருத்துவ நிபுணர்களும் உருவாகிக் கொண்டிருக்கிறார்கள். 30-40 வருடங்களுக்கு முன்பு புற்றுநோய்க்கு கடினமான சத்திர சிகிச்சை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தது. இப்போது எளிதான சத்திர சிகிச்சைகள் செய்து நவீன மருந்து, நவீன தெரப்பிகள் கொடுக்கப்படுகிறது. உருத்திரபுரம் வெற்றிமையான சாகித்யம் என்றுதான் அறிமுகமாக. அப்படிப்பட்ட இந்த உருத்திரபுர மண்ணிலே நின்று பேசுவதை விட்டு அளவு கடந்த ஆனந்தத்திலும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.